தொழிலதிபர் ரவீந்தர் தற்கொலை. மனைவி இறந்த துயரம் தாழாமல் தானும் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்டார். கேட்டு இந்த காலத்துல ஒரு பொண்டாட்டி இறந்த உடனே மறுநாளே 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் 3 பிள்ளைய பத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. இவன் என்னடா தற்கொலை பண்ணிக்கிட்டானே. அறிவு கெட்ட முண்டம், இது தற்கொலை இல்லையா, கொலை. கொலையா? அந்த ரவீந்திர கொலை பண்ண பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாரு ஏட்டு? நம்ம இன்ஸ்பெக்டர் மனைவி திருமதி சுஜாதா. இந்த கொலைக்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? நம்ம இன்ஸ்பெக்டர் தான். ஏசியம் யூகம் டிடெக்டிவ். நீ சாட்சி இல்லாம அந்த கொலையை செய், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நம்ம ஐயா சொல்லிருப்பாரு. அம்மா அந்த கொலையை செய்திருப்பாங்க. எப்படி நம்ம யூகம்? ஏட்டு சீக்கிரமே இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க. குட் மார்னிங் சார். ஏயா அந்த ரவீந்திரன் எப்படி கொலை செய்யப்பட்டான்? கொலையா? அது தற்கொலை சார். அவனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டுதான் நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது சார். நாம வேற கண்ணால பார்த்தோம். எந்த மடையன் சார் உங்ககிட்ட அது கொலைன்னு சொன்னா? ஏட்டு அது இந்த இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் ஹியர். ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் ஓனர் மீனாட்சி சுந்தரம் பேசுறேன். என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ரவீந்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை இல்ல. அப்போ அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார் நினைக்கிறீங்களா? அந்த கொலையை வேற யாரும் செய்யல, உங்க மனைவிதான். அதை உங்களால நிரூபிக்க முடியுமா? உங்க சந்தேகப்படி நான் தான் கொலைகாரின்னு வச்சுக்கோங்க. அதுக்குண்டான சாட்சியம் இருக்கா? ஆதாரம் இருக்கா? என்னையா சாட்சி இருக்கான்னு கேக்குற? எங்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேக்குற? அன்னைக்கு நீங்க என்ன கேட்கல? என் கண் முன்னாடி என் குழந்தை கொண்டது இவன் தான் கதர்னேன், துடிச்சேன். அதுக்கு சாட்சி இருக்கான்னு கேட்கல, ஆதாரம் இருக்கான்னு கேட்கல. சட்டம் அப்படித்தான் கேட்கும். தெரியும், எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், உங்க சட்டத்தை பத்தியும் தெரியும். கையும் மெய்யுமா பிடிச்சு கொடுக்கிற கொலைகாரங்களை விட்டுட்டு எங்க மேல சந்தேகப்படுவீங்க? நீங்களும் உங்க உத்தியோகம். இத பாரு, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, இந்த கொலைக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு. மனசாட்சியா? என்னங்க இது? சட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத வார்த்தை எல்லாம் பேசுறீங்க. என் எதிரில நின்னு சட்டத்தை கேவலமா பேசுறவங்கள என் எதிரியா நான் நினைக்கிறேன். உண்மையை எதிரே நின்னு பேசுறதே தப்புன்னா நான் இந்த அறையை விட்டே போயிடுறேன். கட்டாயம் நீ போய்த்தான் தீரணும், இந்த வீட்டை விட்டே. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. சட்டமும் குற்றவாளியும் ஒரே கூரையில ஒன்னா இருக்கவே கூடாது. மௌனம், அழுக, கண்ணீர், ஆத்திரம் எதுவும் என்ன மாத்த முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கண்ணீர் விட போறதில்ல, அழ போறதில்ல, உங்க கால்ல விழுந்து என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு கெஞ்ச போறதில்ல. ஏன்னா என் கணவரா நின்னு இந்த வார்த்தையை நீங்க சொல்லலன்னு எனக்கு தெரியும். போலீஸ்காரராச்சே, போலீஸ்காரனுக்கு தான் இதயம் இல்ல, மனசாட்சி இல்லன்னு எனக்கு தெரியும். சுஜா, இந்த கொலைக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இந்த ஊருக்கே சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகத்துக்குரிய குற்றவாளி ஒரு போலீஸ்கான வீட்டுல இருக்கிறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நானே போயிடுறேன். என்னால உங்களுக்கோ உங்க உத்தியோகத்துக்கோ கலங்க வர வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன், குடும்பங்களை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, நியாயத்துக்காக போராடாம இருக்க முடியாது. சவால் விடுறியா? நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, வரேன். என்ன கேட்கணும் கேளுங்க. ஏன் சார், உங்க நண்பர் தொழிலதிபர் ரவியோட மரணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் நண்பன் தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு கோழை இல்லை, அது திட்டமிட்ட படுகொலை. அப்புறம் ஏன் சார் இது தற்கொலை போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க? சட்டத்துக்கு தேவை சாட்சி, அந்த சாட்சியை உருவாக்குறது பணம். அந்த பணத்தால கொலை தற்கொலை ஆயிடுச்சு. ஏன் சார், அப்போ சமூக சேவைக்கு சுஜாதா தங்கச்சி கொலையை கூட பணத்தாலதான் தற்கொலை நீங்க ப்ரூவ் பண்ணீங்களா சார்? என்கிட்ட பேட்டிக்காக வந்தியா இல்ல அந்த கொலையை பத்தி துப்பு துளக்க வந்தியா? உண்மை என்னவோ அது உள்ளபடியே மக்களுக்கு சொல்றதுதானே சார் பத்திரிகை தர்மம். இப்ப எது உண்மைங்கிற? உண்மை எதுன்னு நான் சொல்றதை விட அது உங்க வாயாலேயே சொன்னா நல்லா இருக்குமே. இதுக்கு மேல உன்னை பேச விட்டா என்னையே கொலைகாரன்னு சொல்லிடுவ போல இருக்க. அது உண்மையா கூட இருக்கலாமே. அப்படியா? இப்ப உன்னை மானபங்கப்படுத்தி பைத்தியக்காரியா தெருவுல ஓட விட போறேன்.
இந்த உண்மைய உன் பத்திரிகையில எழுது. என் இடத்துக்கு தன்னன் தனியா வந்துட்டு இவ்வளவு தைரியமா பேசுறியே பைத்தியக்காரி. கையட்ரா சோமாரி. என்னது லாங்குவேஜ் மாறுது? இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணு தனியா வர்றான்னா இன்னும் தில்ல இருக்கணும். அங்க பாரு அவன் மச்சான் நிக்கிறான். இவன் தான் உன் மச்சானா? அவனை பார்க்கிறேன். நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. உன்னை கோர்ட்ல நிறுத்தி மக்களுக்கு யாருன்னு காட்டுறா ராஸ்கல். இதுவா விஷயம்? மீனாட்சி, உம்மை காப்பாத்த நானாச்சு. இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டி கேஸ். நீர் நிஜமாவே இந்த பொண்ணை கெடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்திருக்கும், சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு இழவையும் பண்ணாம வந்து நிக்கிறீர், அப்புறம் என்ன பயம்? இல்ல, கேஸ் கோர்ட்டுக்கு போனா என் கௌரவம் போயிடுமோன்னு கவலையா இருக்கு. நாளைக்கு நீர் கோர்ட்டுக்கு மாறும். எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன கேள்வி கேட்டாலும் செவிடு மாதிரி நடியும். சொச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், அங்க நிக்கிறாங்களே மிஸ் மாதவி, அவங்க உங்களை பேட்டி காண வந்தது உண்மையா? பேட்டி காண வந்தது உண்மையான்னு கேக்குறேன். வந்த பெண்ணிடம் நீங்கள் தகாத முறையில் நடந்து கொண்டீர்களா? அந்த பொண்ணு கிட்ட நீங்க தகாத முறையில நடந்துகிட்டீங்களா? வக்கீல் சார், ஏன் இப்படி கத்துறீங்க? அந்த பெண்ணோட கற்ப சூறையாட நீங்க முயற்சி செய்தீங்களா? நான் பாட்டுக்கு கேட்டே இருக்கிறேன், செவிட மாதிரி நடிக்கிறீங்க. யுவர் ஆனர், ஒன் ஸ்மால் கிளாரிபிகேஷன். என்னுடைய கட்சிக்காரர் செவிடா நடிக்கல, உண்மையிலேயே அவருடைய காது செவிட ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? என்னுடைய கட்சிக்காரருடைய இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இந்த பொண்ணு பேட்டி எடுக்க என் கட்சிக்காரர் வீட்டுக்கு போனால, இவ போன உடனே அவ கதவை சாத்தி தாப்பா போட்டார. கதவை தாப்பா போட்டுட்டு இந்த பொண்ணு கையை பிடிச்சு அவர் இழுத்தார. அப்போ பயத்தை இந்த பொண்ணு ஓன்னு அலறி இருக்கு. அந்த சத்தத்துல என் கட்சிக்காரர் காது ஜவ்வே கிழிஞ்சு அவர் செவிடாயிட்டார். இல்ல, நான் அப்படி கத்தல. மார்க் திஸ் யுவர் ஆனர். அயோக்கியன்னு சொல்லப்படும் என்னுடைய கட்சிக்காரர் வீட்டுக்கு இந்த பொண்ணு தனியா போயிருக்கா. இவா வாக்குமூலப்படியே அவர் கதவை சாத்தி தாப்பா போட்டுட்டு இந்த பொண்ணு கையை பிடிச்சு இழுத்திருக்கார். அப்பவும் இந்த பொண்ணு சத்தம் போடாம மௌனமா இருந்திருக்கா. அப்படின்னா இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த பொண்ணோட சம்மதத்தோடயே நடந்த இந்த அசிங்கம் கோர்ட்டுக்கே வந்திருக்க வேண்டாங்கிறது தான் அர்த்தம். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். யுவர் ஆனர், இப்படி விபச்சாரத்தையே தொழிலா வச்சிருந்து ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை எல்லாம் பயமுறுத்தி பணம் அடிச்சுட்டு இருக்காங்களே, இவங்கள சட்ட சும்மா விடக்கூடாது யுவர் ஆனர். கேஸ தலைகீழ மாத்திட்டீங்களே. அதான் வக்கீல் மகேந்திரன், தேவைப்பட்டிருந்தா நிஜமாவே ஊசியால குத்தி உண்மை செவிடாக்கி இருப்பேன். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வக்கீல் இருக்கிற வரைக்கும் ஏன் மாதிரி ஆளுங்க எது வேணாலும் செய்யலாம். நோ, என்ன வச்சு பொதுவா எல்லா வக்கீல்களையும் கேவலமா எடை போட்டுறாதீங்க. இந்த நாட்டுல 99% வக்கீல் நியாயத்துக்காக பாடுபடுறவாதான். நான் அவாகிட்ட இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தட் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி. நாட்டில் வந்த ஜென்மங்களா நில்லுங்கடா.
சண்டைய போட்டுட்டாங்களே இந்த பாவி பசங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா வீட்டுக்கு